மொத்த பில்லு இதில் இருக்க மேடம். மொத்தம் 30,000 ரூபா மேடம். என்ன சார் இந்த தடவை 10,000 ரூபாய் அதிகமாக இருக்கு? ஆமாம் மேடம். சரி நீங்கள் போங்க. மேடம் சொல்லுங்கள் சார். மொத்தம் 20,000 ரூபா பில்லு மேடம். அப்புறம் ஏன் 30,000 ரூபாய் பில் போட்டு கொடுத்துருக்கீங்க? அது வந்து மேடம், ராம், நீங்கள் நம்ம ஆஃபீஸுக்கு புதுசு தானே. நம்ம ஆஃபீஸ்லாம் எப்போவுமே ரெகுலராக ஒரு கடையில் போய் பொருள் எடுப்போம். அந்த கடையில் எவ்வளோ பில்லு வந்தாலும் எக்ஸ்ட்ரா 10,000 பில் போட்டுருங்க. வர்ற காசில் எனக்கு 70, உங்களுக்கு 30. என்ன சொல்கிறீங்க சார்? என்ன சார் சொல்கிறீங்க? ராம், ஷாக் ஆகாதீங்க. இதெல்லாம் இங்கே சகஜம். இவங்களுக்குலாம் நேர்மையாக வேலை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்படி வர காசில் நம்ம கொஞ்சம் வருமானத்தை பார்த்துக்க வேண்டியது தானே. சார் அதெல்லாம் தப்பு சார். என் மனசாட்சி எனக்கு ஒத்துக்காது. இங்கே பாருங்கள், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்றதுக்காகலாம் என்னால் பணம் பார்க்காம இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை நான் சொல்கிறத செய்யுங்க. சார் நீங்கள் தப்பு பண்ணுறது இல்லாமல் என்னை தப்பு பண்ண சொல்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? யோ, நான் சொல்கிறத பண்ணியா? நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணலன்னு வையேன், அந்த பணத்தை நான் எடுத்துட்டு மேடம்கிட்ட நீ தான் அந்த காசை எடுத்தேன்னு சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிங்க. வயசான காலத்தில் வேலையெல்லாம் என்ன பண்ணுவேன்? என்ன யோசிக்கிற? சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன். இதான் மேடம் நடந்தது. நான் உங்ககிட்ட சொன்னால் என் வேலை போயிடுன்னு சொல்கிறாரு. சொல்லாமல் இருந்தா என் மனசாட்சி என்னை சும்மா விடாது. சார் அங்கே நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்கிறீங்க? இது நான் உங்களுக்கு வச்ச சின்ன டெஸ்ட் தான் சார். என்ன சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வேலை செஞ்சவங்கலாம் அங்கே ஒரு பில்லு, என்கிட்ட வரும்போது ஒரு பில்லு கொடுத்து நிறைய காசு அடிப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக டெஸ்ட் வச்சோம். ஏன் சார், நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காசு அடிச்சிருக்கலாமே சார். நான் ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். எனக்கு பார்டரில் முதல்ல கற்றுக் கொடுத்ததே டிசிப்ளின். எங்கே வேலை செஞ்சாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு என் கடைசி காலம் வரைக்கும் என் சொந்த கால நிற்கணும் தான் நான் இந்த வேலைக்கே வந்தேன். மேடம், நான் உங்களுக்கோ இந்த வேலைக்கோ உண்மையாக இருப்பேனோ இல்லையோ, என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருப்பேன். நான் எதுக்கு பயப்படுறேனோ இல்லையோ, என் மனசாட்சிக்கு நான் பயப்படுவேன். உண்மையாக வேலை செய்வேன். எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. நான் இப்போவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சார் உங்களை மாதிரி ஒரு ஆள் நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கு நாங்கள் தான் பெருமைப்படணும். இனிமேல் நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்கள். சரி மேடம்.